தேங்க்யூண்ணா. பண்ணி பார்ப்போம் வாங்க, வெயிட் பண்ண முடியல. guys, this is Cherry and welcome back to the channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கோம். அண்ட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Behindwoodsல வந்து இன்டர்வியூ கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புது ஹெல்மெட்டு, புது ரைடிங் பூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். ஹெல்மெட்னா ஆஃப் ரோடு ஹெல்மெட் கிடையாது, நம்மகிட்ட ஆஃப் ரோடு ஹெல்மெட் ஆல்ரெடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட்டும் இருக்குது. இன்னும் சடனாக வந்து மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட் வாங்க போகிறேன்னு சொல்ல வரான்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு வச்சுருக்கேன். என்னென்னன்றது அப்படியே வந்து போகிற வழியில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்புவோம். 11:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் எங்கள் அம்மாவுடைய புது மளிகை கடை. எவ்வளோ சொல்லி பார்த்தேன், தட் இதெல்லாம் வேணாம்மா, வீட்டில் இருமா, சும்மா இருமா, எதுவும் பண்ணாமல் இருமான்னு. அவங்க கேட்க மாட்றாங்க, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதிரில் வாம்மா தேவகட்டி, ஹாய் சொல்லு, வா ஹாய் சொல்லு. லேடி சொல்லு. ஐயா போகலாமா? காரில் போகலாமா? வா வா ரவுண்டு போயிடலாம். வா போகலாமா? ஹாய் சொல்லு. ஸோ பாய் பாய் தேவா, பாய் பாய் சொல்லு. அவங்களுக்கு பாய் சொல்கிறேன். எனக்கு பாய் சொல்கிறது, மாமாக்கு பாய் சொல்கிறேன். போகலாம். சரி நம்ம போகலாமா? அவ்வளோதான், கிளம்பிடலாம் நம்ம. ஓகேவா? மம்மிலாம் பாய் சொல்கிறேன். பாய் சொல்லு தேவா, எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாயா சொல்லிட்டான், அவ்வளோதான். பாய் பாய். அவனுக்கு காரில் போகிறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, சீட் பெல்ட்டை போட்டுரும். பாய்மா. பாய். ஆக்சுவலாக வந்து அவன் பர்த்டேக்கு வந்தா இன்னும் வந்து வீட்டில் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அவன் பர்த்டேக்கு வரலான்னே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் செம்ம கானில் இருக்காங்க என் மேலே. ஃபஸ்ட்டு பர்த்டே, குழந்தையோடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நீ வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, நம்மளுடைய ரைடு அந்த மாதிரி இருக்குது. அண்டு இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்தது, நம்மளுடைய ஆஸ்திரேலியாவில் நம்மளுடைய பைக்குடைய ஷிப்பிங் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது. ஸோ அடுத்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 months ஆகும். நம்மளுடைய தாராவும் சரி, டைகரும் சரி, 2 பைக்கும். அண்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. கார்னட்டில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் சீல் வாங்கலை. ஸோ எக்ஸிட் சீல் வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து இன்னும் ஒரு மோஸ்ட்லி ஒரு 5 or 6 days வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பில் ஏற்றிடுவாங்க கண்டெய்னரை. ஒன்ஸ் ஏற்றிட்டாங்கன்னா ஏற்றின டேட்லேருந்து 2 மாதம் ஆகும் அந்த ஒரு லொக்கேஷன் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷிப்புடைய ட்ராக்கிங் நம்பர்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, இதுதான் ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ 2 months வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் தான் இருக்க போகிறோம். அண்டு 2 months என்ன பண்ண போகிறோம், செம்மையாக வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் இப்போயே சொல்லிடலாமாண்ணே. ஸோ ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். என் வாய் தான் எப்படி இருந்தாலும் எதனா ஒரு விஷயத்தில் வளரிடுவேன். ஏன்னா எல்லாமே கனெக்டிங் விஷயமா இருக்குமா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வளரிடுவேன். ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலான்னு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா Ford EcoSport. ஸோ வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு 2 வருஷம். 2021 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ 2 வருஷம் ஆக போகுது இப்போது. அண்ட் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கார் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரீசெண்டாக நம்ம இந்த வேர்ல்டு ரைடு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்தியா வந்தோன்னா நான் பைக் எடுக்கிறத விட கார் எடுக்கிறது தான் ரொம்ப அதிகம். அதனால் கார் எடுத்துகிட்டு போயிடுவேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதனா தேவை இருந்ததுன்னா காரை, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் தேவைப்படும் போது நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கேன். எந்த கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய வேவ் லென்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆஃப் ரோடு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பிரிப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம Behindwoodsல இன்டர்வியூ கொடுத்துட்டு ஒரு ஹெல்மெட் ஒன்று, ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கணும். அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் தெரியும், இப்போ தெரியாது, ஃபியூச்சர் வீடியோஸில் தெரியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட் வாங்கணும், ஒரு ஆஃப் ரோடு ஷூஸ் ஒன்று வாங்கணும். என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் டவுட்டாக இருக்கலாம். வரும் வெறித்தனமாக வீடியோஸ் வரப்போகுது. லெட்ஸ் கோ Behindwoodsக்கு போ. எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இதெல்லாம் வந்து ரெண்டாவது தடவைன்னு நினைக்கிறேன் அவங்க ஆஃபீஸ்க்கு நான் போகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிருக்கேன். திஸ் இஸ் செகண்ட் டைம்.
இன்றைக்கி என்னென்ன வாயிலேருந்து பிடிங்கி கான்ட்ரவர்ஷியாக எதனா வந்து கேட்க போகிறாங்களா இல்லைனா வந்து நல்ல நல்ல கேள்வி கேட்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அதெல்லாமே நீங்கள் வந்து அவங்க இன்டர்வியூவில் போடும்போது நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஓகே, வேளச்சேரிக்கிட்ட வந்தாச்சு, பெஹிண்ட்வுட்ஸுடைய ஆஃபீஸ்கிட்ட. அண்டு அவங்களாம் வந்து பைக் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னாங்க. பைக் எடுத்துகிட்டு வரணுன்னா நான் வந்து திரும்ப இந்தியா ஷிப் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வரேன். பைக் அங்கே ஷிப்பிங்கில் இருக்குது, பைக்கில் இப்போ எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு. ஸோ ஓகே வாங்க அப்படின்னு இருக்காங்க. உண்மை அதால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு மோட்டி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருக்கா. ஜோயா கிவ்அவே பண்ணியாச்சு. தாரா ஷிப்பிங்கில் இருக்கா. சைராவை ராமணனுக்கு கொடுத்தாச்சு அங்கே திருச்சியில். ஸோ சேல் பண்ணியாச்சு. அதனால் பைக்ஸ் எதுவுமே இல்லை. கைண்ட் ஆஃப் மன வருத்தமாக இருக்குது. பட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸில் போயிடுவோம். தெரியல என்ன மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்கிட்ட கேட்குறாங்களே உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. நான் அதான் நினச்சேன், என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னே தெரியலையே இவங்க இன்றைக்கி. எதனா கொஞ்சமாச்சு நம்மளை பற்றி வந்து ரிசர்ச் எதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்னதான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அவங்க இன்டர்வியூலேயே பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து வந்தாச்சுங்க. இங்கே வாங்க, 2 கேமரா வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் ட்ராப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ வந்து ஃபுல்லாக வந்து பெஹிண்ட்வுட்ஸில் ரிலீஸ் ஆகும்போது வந்து மறக்காமல் போய் பாருங்கள். அண்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்து விட்டது. அண்டு இப்போ அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் மினிட் ஒர்க் வந்ததுனால வந்து டக்குன்னு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேன் நான். அண்டு கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி நான் வந்து இப்படிலாம் இருக்கும் பேசணும், அப்படிலாம் பேசணும், ரொம்ப கூலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசணும் அப்படிலாம் வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம்ல, அந்த வேலை வந்து நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கால் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமான வேலை அதுதான். டக்குன்னு கால் வந்ததுன்னா கால் பேசிட்டு இருந்தேன். அதான் நம்ம என்னென்னமோ நினச்சிட்டு போனோம். பட் நான் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனில் அது இதுன்னு ஒர்க் அது இதுன்னு வந்ததா மைண்டில் ஃபுல்லாக அது ஓடிட்டு இருந்தது. அவங்க கேட்ட கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணலான்னு எனக்கே தெரில. பட் ஃபைன், சம்பவம் வந்து ஓகே ஃபைன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கேட்டதுலேருந்து நம்ம வந்து டைவர்ட் பண்ணி எப்படியும் நம்ம ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அதுக்கு இதுக்குன்னு எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த ஆங்கருக்கு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. தட் அதனால் பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணல போல இருக்குது. சரியா லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால டக்குன்னு செரி விலாக்ஸ்னு போட்டோன்னே எந்தெந்த வீடியோ ஃபஸ்ட்டு வருதோ அந்தந்த கொஸ்டினை தூக்குடா அப்படின்னு. பட் செம்மையாக இன்டர்வியூ எடுத்தாங்க. நம்ம சொல்கிற விஷயத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிராப் பண்ணி வேறு லெவலில் எடுத்தாங்க. ஓகே மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. நேற்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காரை வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு முடிஞ்சிடும் போல இருக்க சொல்லி முன்னாடி வந்து ஒரு ஸ்கூட்டி நீ பண்ணி வச்சிட்டாங்க. தட்டல. ஸோ நேற்று வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, போயிட்டு வந்து ஹெல்மெட்லாம் வாங்கணும், இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு நேற்று 1008 பிளான் வச்சுருந்தேன். பட் நான் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஹெல்மெட் ஆல்ரெடி பேசி வச்சுட்டேன் ஒரு இடத்துல. இப்போ ஹெல்மெட் வாங்க போல் நம்மளுடைய லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உடஞ்சிருந்தது, ஞாபகம் இருக்கா, ஆஸ்திரேலியாவில். ஸோ இத்தனை நாளுக்கு அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு வந்து அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இறங்கினோன்னே, ஹைதராபாத்தில் நம்ம சன்னியுடைய தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது. ஸோ அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே மாற்றத்துக்காக கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30,000 ரூபா ஆச்சு. ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையான கடை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இல்லை, சன்னிக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கையான கடை. அதனால் சன்னி வந்து சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு 30,000 ரூபா கொடுத்து டிஸ்பிளே மாற்றியாச்சு. அங்கேருந்து கொரியர் பண்ணி விட்டாங்க. கொரியர் பண்ணி விட்டதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன் நான் இப்போ ஃபைனலி லேப்டாப் வந்துச்சு. லேப்டாப் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கை கால் ஓடலை, எந்த வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக நடக்கலை, எதுவுமே பண்ண முடியல. எதனா ஒன்றுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி லேப்டாப் இருக்கவங்களுக்கு ஃபோன் அடித்து ப்ரோ கொஞ்சம் என்கிட்ட லேப்டாப் இல்லை, இந்த இது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ட்டு கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் சன்னி இருந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னியோட லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன்கிட்ட கேட்டு ஒரு லேப்டாப் இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஹெட்டேக்காக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப் வந்துருச்சு. ஸோ அவர் கொரியர்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் எதுக்கு உள்ளே வந்துக்கிட்டு பாவம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை ஆனால் நீங்கள் அங்கே கூடுவாஞ்சேரியிலே இருக்குன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டேன். வந்துட்டுருக்காரன் அவர் கூடுவாஞ்சேரிக்கு. ஸோ நான் போகிறதுக்கும் அவர் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு ரோடை, எங்கள் வீட்டுக்கு பாருங்கள் வர ரோடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், கார் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன், இந்த காரை வந்து ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன கார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிசைட் பண்ணல. 4 வீல் டிரைவ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆஃப் ரோடு ஓரியன்டான கார் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு. என் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இசுசு இருக்குது. இசுசு வாங்கலாமா இல்லைனா வந்து வேறு எதனா ஒரு கார் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடுவாஞ்சேரியுடைய ரயில்வே ஸ்டேஷனு. அண்டு இந்த பிரிட்ஜு தான் ஒன்று தான் வந்து
நம்மளுக்கு வந்து ஹைவே வந்துடும். ஹைவே வந்து பார்த்திங்கன்னா வந்து டுவர்ட்ஸ் மதுரைக்கு போகிற ஹைவேவும் இதுதான். சென்னை போகணுன்னாலும் சரி, இல்லை பெங்களூர் போகிற ஹைவே டச் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெயினான ஹைவே. ஆனால் இந்த பிரிட்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துவிட்டோம். வட சென்னையிலேருந்து மீன்ஸ் தண்டார்பேட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துவிட்டோம். நம்ம இந்த பிரிட்ஜெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே ட்ராக் கிராசிங் தான். அப்போவே வந்துவிட்டோம். ஒரு 8-9 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். அது இருக்குங்களா இல்லை கூடவஞ்சி ரயில்வே ஸ்டேஷனு. நம்ம வந்து இப்படி நிற்போம். அண்ணா வந்துடட்டும் அவர். ஸோ ஃபோன் பண்ணுவோம் அவருக்கு. வந்துட்டுருக்கேன் போல் மோஸ்ட்லி வந்துடுவார்னு நினைக்கிறேன். இங்கே நிற்போம். இதான் நம்ம யூஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா கலெக்ட் பண்ணுறோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப உள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோ தூரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆஃப் ரோடில் அதெல்லாம் ரூட்டை கண்டுபிடிச்சி வரதுக்கு நானே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் யூஸ்வலாக எதனா கொரியர் வந்ததுன்னா நான் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவேன். தேங்க்யூண்ணா. ஸோ வந்துருச்சு நம்மளுடைய மேக். வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. வெயிட் பண்ண முடியல. வீட்டுக்குள்ளே போய் அன்பாக்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து வீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனாகவே இல்லை. இன்னும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணலாம். ஊரில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே அழுக்க இருக்கேன். ஆமாம், எனக்கு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உள்ளே இருக்க டேட்டாலாம் இருக்குமா இல்லைனா அதெல்லாம் போயிருக்குமானே தெரியல. அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுட்டாக இருக்குது. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெருசாக எதுவும் இல்லை, எல்லாமே ஆர்டிஸ்டில் தான் இருக்குது நம்ம டேட்டா எல்லாமே. ஷோரூமில் கொடுத்துருந்தோன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இது 60,000 ரூபா வரைக்கும் ஆயிருக்கும். அண்ட் பட் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 30,000 ரூபாயிலே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே கைஸ், புத்தம் புதுசாக இருக்குது பாருங்கள். பின்னாடி டிஸ்பிளே அப்படியே பக்காவா. என்ன இது வெறும் பாக்ஸ் இது. ஓகே, புத்தம் புது டிஸ்பிளே போட்டிருக்காங்க கைஸ். பர்ஃபெக்ட். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னும் அந்த கவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கல, தெரியுதா? ஸோ கவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பிரிக்கணும். பிரிச்சுடுவோம். ஓகே, கவரை பிரிச்சாச்சு. மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். என்ன வாஸ் இது? டிஸ்பிளே மாற்றிட்டு வந்தது ஆனால் ஆக மாட்டேங்குது. சார்ஜிங் இல்லையோ ஒன்றுமோ. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகிவிட்டது லேப்டாப். ஓகே, டேட்டா எதுவுமே போகல. ஏன்னா வந்து என்னுடைய இது வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக புத்தம் புதுசாக இருக்குது கைஸ். இப்போ பார்க்குறதுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடும் டிஸ்பிளே மாற்றும் போது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக காசு கொடுத்தா தான் டேட்டா ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் 30,000 ரூபாயிலே வந்து டேட்டாவும் இருக்குது, டிஸ்பிளேவும் மாற்றிட்டாங்க. இதை பாருங்கள், வேறு லெவல். எப்படி போச்சோ அப்படியே வந்திருக்கு கைஸ். மீன்ஸ் போனதை விட ஆக்சுவலாக பெட்டராக வந்திருக்குன்னே சொல்லலாம். புது டிஸ்பிளேயில் பாருங்க, பிரைட்னஸ்ஸை ஃபுல்லாக குறைக்க முடியுது, ஃபுல்லாக ஏற்ற முடியுது பாருங்கள். வந்து விட்டது செரி விலாக்ஸுடைய லேப்டாப்பு. வேறு லெவல் பா. ஃபைனலி ஒரு லேப்டாப் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய ஒரு தலைவலி தெரியுமா? ஒரு வேலையும் நடக்கல கைஸ். ஒரு வேலை கூட நடக்கல. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 20 நாளாகவே லேப்டாப் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ கிட்டத்தட்ட 20 நாள், ஆமாம் 20 நாளாகவே லேப்டாப் இல்லை கையில். ஸோ 20 நாள் லேப்டாப் இல்லாமல் எப்படியே மேனேஜ் பண்ணுறேன். அண்டு எடுத்தோடனே ப்ரீமியர் போகும் ஓப்பன் ஆகிடுச்சு. உட்காந்ததுக்கப்புறம் ஜாலியாக நம்மளே எடிட் பண்ண வேண்டியதான். உட்காந்து எடிட்டிங் ஒர்க்கே பார்க்க வேண்டியது தான். ஃபோன்லேயே தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸு. பட் ஃபைன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். நம்ம வந்து என்ன கார் வாங்கலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாகவே தெரியும் நான் வந்து கார் புக் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், நான் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். பட் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு எந்த கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 4x4 தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். மீன்ஸ் 4 வீல் டிரைவு. ஸோ அதுக்கும் ஒரு ரீசெட் இருக்குது எதனாலன்றது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் தெரியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறேன். தட்டா பாய். லேப்டாப் வந்துருச்சோ.